ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு சர்ச் கோபுரத்தை இடிக்க சொல்லி கோர்ட்லேருந்து உத்தரவு வந்துட்டு, அது எந்த சர்ச்னா திப்பனம்பட்டி பாஸ்ட்ரேட்டு நாட்டார்பட்டி சர்ச்சு கோபுரத்தை, அதாவது அந்த கோபுரம் கிட்டத்தட்ட 60 அடிக்கு மேலே இருக்குது, 100 அடி வரைக்கும் இருக்குது பார்த்துக்குங்க. அந்த கோபுரத்தை இடிக்க சொல்லி கோர்ட்லேருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு. கோர்ட்லேருந்து உத்தரவு யார் வாங்கினான்னா, ஒரு வழக்கறிஞர் வாங்கியிருக்காப்புல. ஆலயத்துக்கு எதிர்த்து ஒரு வழக்கு போட்டு இந்த ஆலய கோபுரத்தை இடிக்கணும்னு ஒரு உத்தரவு வாங்கிட்டாங்க. உடனே நம்ம பேராயர் ஐயா என்ன செய்திருக்கணும், எல்லா குருவானர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நம்ம இதுக்கு எதிர்த்து போராடுவோம், இல்லைன்னா சட்ட ரீதியாக போராடுவோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஸ்டெப் வச்சிருக்கணும். ஒரு ஸ்டெப் வைக்கல. அந்த ஊரில் வெறும் 10 குடும்பம் தான் இருக்குது. அந்த 10 குடும்பம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமாக இருக்குது. அந்த 10 குடும்பமும் போய் நம்ம பேராயர் ஐயாட்ட எவ்வளோ முறையிட்டாங்க, அவங்க ஒரு ஸ்டெப்பு எடுக்கலை. கடைசியில் அவங்க இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்த யாரு, நம்ம டிஎஸ் ஜெய்சிங் ஐயா, அவங்களே போய் பார்த்தாங்க. உடனே டிஎஸ் ஜெய்சிங் ஐயா சரியான ஸ்டெப் எடுத்தாங்க. லாயர்ஸை பிடிச்சி கோர்ட்டில் கேஸு போட்டு இப்போ அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுத்துருக்காருங்க. அந்த கோபுரத்தை இடிக்கக்கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதாவது இடிக்கணும்னு கொடுத்த உத்தரவுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது பெரிய சந்தோஷமான விஷயம் அல்லவா? இதுக்கு போராடிய லாயர்ஸ் மற்றும் அதுக்கு உதவியாக இருந்த டிஎஸ் ஜெய்சிங் ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது நிறைய நம்ம கிறிஸ்தவ சபை மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு ஆலயத்தை இடிக்க போகிறாங்களா? ஒரு ஆலய கோபுரத்தை இடித்தா என்ன ஆகும் பாருங்க. அதை தேவன் அனுமதிக்கல, தேவன் தடுத்தார். பேராயர் முயற்சி எடுக்கலைனாலும் தேவன் தடுத்தார். அதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக பாரமாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோர்ட்லேருந்து ஆர்டர் வருது, நாட்டார்பட்டி ஆலய கோபுரத்தை இடிக்கணும்னு. பேராயர் ஐயா கண்டுக்கவே இல்லை. இது தேர்தல் பிரச்சனைனா உடனே பேராயர் ஐயா கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த கதையை கண்டுக்காம விட்டுட்டாங்க. நல்ல வேலை நம்ம டிஎஸ் ஜெய்சிங் ஐயாட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. அந்த ஊர் மக்கள் டிஎஸ் ஜெய்சிங் ஐயாவும் இதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோடு இது நிற்க போகிறதில்ல. இந்த கேஸில் ஒரு நல்ல முடிவு வரணும். நம்ம ஆலய கோபுரம் இடிக்கக்கூடாது. அதுக்காக எல்லாரும் பாரத்தோட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.